லைகா புரொடக்ஷன்ஸுடைய தயாரிப்பில் ஏஆர் ஜீவா அப்படின்றவருடைய இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன், சார்லி, நிரோஷா உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லாக்டவுன். ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல வெளியீட்டு தேதிகள் சொல்லி ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் தேதி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் மந்த்தே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது, அப்புறம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. பட் சில பல காரணங்களால் தள்ளி போயிட்டே இருந்த திரைப்படத்தை இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த லாக்டவுன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு தான் அனுபமா பரமேஸ்வரன். இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தோழி ஒருத்தவங்க அழைத்ததன் பேரில் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே மது குடிச்சிட்டு இவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. போதை தெளிஞ்சு மறுநாள் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. சில நாட்களுக்கு பிறகு தான் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. தன்னை யார் பலாத்காரம் பண்ணாங்க, தான் எப்படி கர்ப்பமானோம் அப்படின்றதே தெரியாமல் தவிக்கிறாங்க. சரி, எப்படியோ தன்னுடைய வீட்டுக்கு தெரியாமல் அந்த கர்ப்பத்தை கலைச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் யாருமே எதிர்பார்க்காத விதமாக கொரோனா லாக்டவுன் வந்துடுது. அவங்களால எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவங்க என்னதான் இறுதியில் முடிவெடுத்தாங்க அப்படின்றது தான் படத்தினுடைய கிளைமேக்ஸ். ஸோ கொரோனா லாக்டவுன் அந்த பீரியடை வச்சு பல திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த லாக்டவுனில் ஒரு சில சூழ்நிலையால் எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்க மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருந்து வீட்டுக்கு தெரியாமல் அதை கலைக்க ட்ரை பண்ணி அவங்க லாக்டவுனில் மாட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை தான் இந்த திரைப்படம். ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபமா பரமேஸ்வரன் இது வரைக்கும் ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டு மட்டுமே தான் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சில திரைப்படங்கள் இப்போ தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும். ஏன்னா அனுபமா பரமேஸ்வரன் ஏற்று நடிச்சிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஏற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கிடையாது. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை போல்டாக எடுத்துக்கிட்டு அதில் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய நடிப்பை ரொம்பவே அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. வித்யா பாலன் அவர்களுடைய நடிப்பில் பாலிவுட்டில் கஹானி அப்படின்ற திரைப்படம் சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியானது. கர்ப்பமான வித்யா பாலன் அவர்கள் கணவனை தேடி படம் ஃபுல்லாக அலைவாங்க. அது போன்ற ஒரு கடினமான கதாபாத்திரம் தான் இந்த திரைப்படத்தில் அனுபமாவும் ஏற்றிருக்காங்க. ரொம்ப இன்டென்ஸான இந்த கதாபாத்திரத்தை வளர்ந்து வரக்கூடிய ஹீரோயின்கள்லாம் உண்மையாகவே ஏற்கிறதுக்கு தயங்குவாங்க தான். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு வலிமை இருந்தால் தான் இந்த கதாபாத்திரத்தை ஏற்றி நடக்க முடியும். உண்மையாகவே அனுபமா பரமேஸ்வரன் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. தோழினுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு பார்ட்டிக்கு போகக்கூடிய அனுபமா அங்கே மது அருந்திட்டு ஆட்டம் போடுறது யாருமே எதிர்பாராத ஒரு ஷாக் தான். தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதும் அதை குடும்பத்துக்கு தெரியாமல் கலைக்கிறதுக்காக அனுபமா டாக்டர்கள் கிட்ட காலில் விழுந்து கெஞ்சுறது உண்மையாகவே உருக்கமாக இருந்துச்சு. தான் எந்த சிகிச்சைக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க போல்டாக துணியிறது தவறான வழியில் கர்ப்பம் அடையக்கூடிய இளம்பெண்களுடைய மனநிலையை அப்பட்டமாக வெளிப்படுத்துது. சார்லி, நிரோஷா நடுத்தர குடும்ப தம்பதிகளாக இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. மேலும் லிவிங்ஸ்டன், பிரியா வெங்கட், இந்துமதி, ராஜ்குமார், லொலுசபா மாறன், ராம்ஜி, விநாயகராஜ் விது, சஞ்சீவ், பிரியா கணேஷ், ஆஷா ஆகியோரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. கதையின் போக்குக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. படத்தை லைகா புரொடக்ஷன் சார்பாக சுபாஷ்கரன் அவர் தான் தயாரிச்சிருக்காரு. என்ஆர் ரகுநந்தன், சித்தார்த் விபின் என 2 இசையமைப்பாளர்கள் இந்த திரைப்படத்தை இசையமைச்சிருக்காங்க. பாடல்களில் முடிஞ்ச வரைக்கும் படத்தினுடைய அந்த சோகத்தை இன்னும் எக்ஸ்ட்ரா கூட்டி புரிஞ்சிருக்காங்க. பின்னணி இசையில் குறை சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் பெருசாக இல்லை. கே.எஸ். சக்திவேல் அவருடைய ஒளிப்பதிவு வெறுமையான கலர் டோனில் காட்சிகளை பதிவு செஞ்சிருக்கு. பல இடங்களில் அந்த படத்தினுடைய சோகத்தின் டோன் அந்த ஒளிப்பதிவுலேயே நல்லா தெரியுது. எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்பாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் படத்தில் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஒரு ஸ்லோ மெலோ ட்ராமா. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஸ்கிரிப்ட் தான். இந்த படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்கன்னா பயங்கர கிறிஸ்பிங்காக இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு முழு படமாக எடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வட குடன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க, நல்ல கதை தான். ஆனாலும் ஒரு மாதிரி இப்படியே போர் அடிக்கிற மாதிரி போதே, ஒரே ஒரு சோகமாக அப்படியே போயிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதை முடிஞ்ச வரைக்கும் எடிட்டர் தன்னுடைய கத்திரிக்கோளால் நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த குறை படத்தில் கொஞ்சம் தெரியுது. மொத்தத்தில் அந்த லாக்டவுன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பல பெண்களுக்கு மெசேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் தான். ஆனால் தியேட்டரில் போயிட்டு நான் உட்காந்து பார்க்குற அளவுக்கு என்னோட அமௌண்ட்டுக்கும் என்னோட நேரத்துக்கும் ஒர்த்தாக இருக்குமா கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். முக்கியமாக உங்களுடைய பொறுமையை இந்த திரைப்படம் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோ மெலோ ட்ராமாவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. போகும்போதே உங்களுடைய கண்களை கசக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக போய்ட்டுறது நல்லது. அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு என்னடா படம் இவ்வளோ சோகமாக போய்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக அனுபமா பரமேஸ்வரன் இந்த படத்தினுடைய அந்த மொத்த கேரக்டரையுமே மொத்த கதையுமே தன்னுடைய தோள்களில் தாங்கி பார்க்குற நம்மளையுமே பார்க்க வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓடிடி வெளியீட்டுக்கு அப்புறமா இந்த திரைப்படம் பரவலாக பேசப்படலாம். அனுபமா பரமேஸ்வரனுக்கு இந்த திரைப்படத்துக்காக பல விருதுகளும் கிடைக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் நடிப்பில் அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆடியன்ஸ் போய்ட்டு தியேட்டரில் பார்க்க வேணுமா அப்படின்னா அவங்கள்ட்ட அதற்கான நேரமும் பொறுமையும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் தான். நீங்கள் லாக்டவுன் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது தெரிஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் படி மறக்காம டிங் நினைத்துருங்க.